தைப்பூசம் என்றாலே அறுபடை வீடுகளும் காவடி ஆட்டமும் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இதுவரை பலரும் அறியாத சில ஆழமான மற்றும் புதிய தகவல்களை இங்கே காண்போம். 1. பிரபஞ்சத்தின் முதல் ஒலி, த காஸ்மிக் சவுண்ட். சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிய போது அவரது உடுக்கையிலிருந்து பிறந்த ஓங்கார நாதமும் அந்த நடனத்தின் அசைவுகளும் ஒருங்கிணைந்த தினமே தைப்பூசம் என்று கருதப்படுகிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிய இயக்க நாளின் நினைவாகவே தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. 2. ஞானவேல் பெற்ற ரகசியம். சூரபத்மனை அழிக்க பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய நாள் இது என்பது பொதுவான செய்தி. ஆனால் அந்த வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய மூன்றின் சங்கமம். தைப்பூசத்தன்று முருகனை வணங்குவது நம்மிடம் உள்ள அறியாமை இருளை நீக்கி மெய்ஞானத்தை அடைய வழிவகுக்கும் என்பது ஐதீகம். 3. குரு சீடன் தத்துவம். தைப்பூசத்தன்று குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த பூசம் நட்சத்திரம் வருவதால் இது தீட்சை பெறுவதற்கும் கல்வியை தொடங்குவதற்கும் மிகச் சிறந்த நாள். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த சில தருணங்கள் இந்த தைப்பூச நன்னாளில்தான் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. 4. வள்ளலாரும் ஜோதி வழிபாடும் தைப்பூசத்திற்கும் வடலூர் இராமலிங்க அடிகளாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் இறைவனுடன் கலந்த ஜோதி தரிசனம் தைப்பூசத்தன்றுதான் வடலூரில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உயிரிரக்கமே இறை வழிபாடு என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு உணர்த்திய நாள் இது. 5. உலகளாவிய தமிழர்களின் அடையாளம். தமிழகத்தை தாண்டி மலேசியா, பத்துமலை, சிங்கப்பூர் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் தைப்பூசம் ஒரு தேசிய விழாவைப் போலவே கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பத்துமலை முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களும் அங்குள்ள 140 அடி உயர முருகர் சிலையும் தமிழர்களின் வீரத்திற்கும் பக்திக்கும் உலகளாவிய சான்றாக திகழ்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு குறிப்பு. தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து திருமுருகாற்றுப்படை வாசிப்பதோ அல்லது கேட்பதோ உங்கள் வாழ்வின் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். ஓம் சரவண பவ.